வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சுமார் ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொடிவேரி தடுப்பணை தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இந்த அணை 12ஆம் நூற்றாண்டில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை தாங்க இந்த கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இருக்கிறதுக்கான நல்ல டூரிஸ்ட் பிளேஸுங்க. இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் 80s 90s காலகட்டங்களில் இங்கே நிறைய தமிழ் படங்களும் எடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இசைஞானி அவர்கள் இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி படத்தில் வரக்கூடிய அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடல் இங்கே எடுத்துக்கிறாங்க. இந்த பாடல் தான் முதல்ல கொடிவேரியில் எடுத்த படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து இது சத்தியம் படத்தில் வரக்கூடிய சரவண பொய்யியல் நீராடி பாடல் இங்கே எடுத்துருக்குறாங்க. இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களின் இயக்கத்தில் செல்வா, கஸ்தூரி, வினோதினி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க ஆத்தா உன் கோவிலே. அந்த படத்தில் சின்னஞ்சிறு பூவேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலுக்கு முன்னாடி வினோதினி மேம் நடந்து வரக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. அவங்க 2 பேரும் அணைக்கு மேலே நின்று பேசுகிற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. என்னது அலங்காரம்லாம் பலமா இருக்கு? என்னைக்கு இல்லாம வெக்கப்படுறேன். அடுத்ததா ஓடங்கள் படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 தரப்புக்கும் மோதல் வர மாதிரி இருக்குங்க. அந்த காட்சிகள் வந்து இங்க தாங்க படமாக்கியிருக்கிறாங்க. நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் நடித்த செந்தமிழ் பாட்டு படத்துல அவருடைய அம்மாவான சுஜாதா மேம் இங்க தாங்க துணித்து வச்சுட்டு இருப்பாங்க. இயக்குனர் சேரன் அவர்களின் இயக்கத்தில் பார்த்திபன் சார், மீனா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க பாரதி கண்ணம்மா. இந்த படத்தில் விஜயகுமார் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் மோதல் இருக்குங்க. ரஞ்சித் அவர்கள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. மாப்பிள்ளையை தீர்த்துட்டா வேற மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. கல்யாண வீட்டில் கலாட்டா பண்ணா இன்னொரு நாள் நடக்க போகுது. நம்ம சத்யராஜ் சார் நடித்த படம் தாங்க இங்கிலீஷ்காரன். அந்த படத்தில் அவர் லவ் ப்ரொபோசல் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள், அவளுக்காக ஒரு பெரிய பூந்தோட்டம் அமைக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு பொக்கேவாவது வாங்கி கொடுக்கலாம்ல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உனக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்ட இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களின் இயக்கத்தில் சுப்ரீம் சார், சரத்குமார், கனகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சாமுண்டி. இந்த படத்தில் முத்து நகையே முழு நிலவேன்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. ராம்கி சார், சீதா மேம் இவங்கெல்லாம் நடித்த படம் தாங்க மருதுபாண்டி. இந்த படத்தில் பொம்பளை இல்லாமல் நீங்கன்னு ஒரு பாடல் காட்சி வருங்க. அந்த பாடலில் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. இயக்குனர் பாக்யராஜ், ராதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க எங்க சின்ன ராசா. இந்த படத்தில் மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. ரமேஷ் அரவிந்த் சார் மற்றும் ரஞ்சிதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க பாட்டு வாத்தியார். இந்த படத்தில் சோலை மலரேன்னு ஒரு பாடல் வருங்க. இந்த பாட்டிலையும் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. இதே படத்தில் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டுலையும் சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நம்ம நவரச நாயகன் கார்த்திக், நக்மா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க மேட்டுக்குடி. இந்த படத்தில் அடி யாரது யாரது அங்கேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டுலையும் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா. இளைய திலகம் பிரபு, குஷ்பு மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சின்னத்தம்பி. இந்த படத்தில் நம்ம பிரபு சார் வீடு இங்கே தாங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடம் தாங்க பிரபு சார் வீடாக காட்டப்பட்ட இடம். இந்த இடத்துல ஆட்சியம்மா பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லா தெரியும் பாருங்க. இதை பாரு, விதவையானவங்கெல்லாம் எந்த விசேஷத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது அந்த காலம். இந்த ஊர்ல புருஷனை இழந்தவங்கெல்லாம் ஒன்ன மாதிரியா இருக்காங்க. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் சோபனா மேம் சேர்ந்து நடித்த படம் தாங்க இது நம்ம ஆளு. இந்த படத்தில் நிறைய இடங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்க முடியுங்க. மேல உட்காருங்க. நானா? ஆமா. உங்க பக்கத்துலீங்களா? ஆமா. சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா.
இதே பாக்கியராஜ் அவர்களும் ஐஸ்வர்யா மேம் சேர்ந்து நடித்த படம் தாங்க ராசுகுட்டி. இந்த படத்தில் அடி நான் முடிச்ச கிளியன்னு ஒரு பாடல் வருங்க. இந்த பாட்டில் ஒரு போர்ஷனே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. கட்டு கட்டா புத்தகத்தை சுமக்கவில்லை. நம்ம கேப்டன் அவர்களும் சோபனா மேம் சேர்ந்து நடித்த படம் தாங்க பாட்டுக்கு ஒரு தலைவன். இந்த படத்தில் சிட்டாஞ்சிட்டாங்குருவின்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டினுடைய ஆரம்பகட்ட காட்சிகள் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. நம்ம சத்யராஜ் சார் நடித்த படம் தாங்க அழகர் சாமி. இந்த படத்தில் பச்சை மறி குழந்தை பாடல் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நேத்து வர அசியில்ல உன்னை பார்க்க இல்ல மன எங்களையே கிட்ட. நம்ம நெப்போலியன் சார், கஸ்தூரி மேம் இவங்கெல்லாம் நடித்த படம் தாங்க சின்னமணி. இந்த படத்தில் சாராயம் வேணாங்க சாமி பாடலில் சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்த படம் தாங்க தங்கத்தின் தங்கம். இந்த படத்தில் முத்து முத்து நான் கண்ட முத்துன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டிலையும் சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நம்ம சத்யராஜ் சார், சுகன்யா மேம், சௌந்தர்யா மேம் இவங்கெல்லாம் நடித்த படம் தாங்க சேனாதிபதி. இந்த படத்தில் சத்யராஜ் சார் சௌந்தர்யாவை கிண்டல் பண்ணக்கூடிய காட்சிகள் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படுதா? பாத்துட்டு இருக்கா, காவ பாத்துட்டு இருக்கா. மடைக்கு நாகராமா காவலு. சரத்பாபு சார் நடித்த படம் தாங்க திசை மாறிய பறவைகள். இந்த படத்தில் ஹீரோயின் குளிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் நடித்த படம் தாங்க நாட்டாம. இந்த படத்தில் அவருடைய தம்பி ஆற்றுல குளிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. ஐயோ என்ற துணி போது புடிங்க புடிங்க. ஐயோ நீங்க என்ற கூட பேசக்கூடாதுங்க. எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல. ஐயோ ஆமா உங்க கூட பேசக்கூடாது. நெப்போலியன் சார், ரஞ்சிதா மேம் இவங்கெல்லாம் நடித்த படம் தாங்க தமிழச்சி. இந்த படத்தில் வரக்கூடிய கூச்சம் மிகுந்த பொண்ணு பாடலின் ஆரம்பகட்ட காட்சிகள் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.